கூட்டலையா? நைட். ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ ஃபாதர் சொல்லு. செகண்ட். சூப்பர். இந்தா. ஆயிட்டு. தேங்க் யூ ஃபாதர் சொல்லு. தேங்க் யூ. ஏய் நீ எடுத்து கொடுக்க கூடாது. கண்ணில் ஓரழகு கையில் நூறழகு உன்னால் பூமி அழகே உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன vlog பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு காலையில் தம்பிக்கு வந்து பிறந்த நாள். தம்பிக்கு இன்னும் ட்ரெஸ்ஸே எடுக்கல, இப்போ தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். கருவை பார்த்திங்கன்னா வாடகைக்கு போயிட்டு வந்துட்டுருக்காரு. கிளம்பி கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னார். அதனால நம்ம வந்து கிளம்பி இருக்கோம். தம்பியுமே அங்கே தான் இருக்க, அவனையும் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம தம்பிக்கு போயிட்டு எந்த ட்ரெஸ் எடுக்க போகிறோம், நம்ம எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த vlogல நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ vlog ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோக்குள்ளே போயிடலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால தான் தொண்டை இவ்வளோ கன்றாதியாக கிடக்கு. என்னோட வாய்ஸை கேட்டாவே தெரியும் என்னோட உடல்நிலை எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கன்றாதியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டவுசர் சட்டை எடுத்துக்கிறியா, ஃபேண்ட் சட்டை எடுத்துக்கிறியாடான்னு கேட்டோம். ஃபேண்ட் சட்டை தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம எப்பயுமே ஃபேண்ட் சட்டை தான் எடுக்கிறோம். அந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோட் டைப்பில் எடுக்கலான்னு சொன்னார். சரிங்க அப்படின்னு சொன்னேன். நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து வாங்கிட்டோம். அவங்க அக்காக்கிட்ட ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கேக் வந்து தம்பிக்கு வாங்கியிருந்தீங்கல்ல, அது நல்லா இருந்தது, அது எங்கே ஆர்டர் போட்டு வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து கிளம்பியாச்சு கேக் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக. பழனிக்கு பாருங்கள் எவ்வளோ பேர் பாத யாத்திரை நடந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பிள் சரி இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட் டைம் கேக் வந்து ஆர்டர் கொடுக்க வந்திருக்கோம். இத்தனை நாள் நாங்கள் வந்து தாடிக்கும்பளையே பண்ணிக்குவோம் எல்லாமே. சரி அண்ணி வீடு வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க, அது டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. சரி நம்மளும் துணி எடுக்க வந்தோமா ஒரே இதாக ஆர்டர் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். டிசைன் வந்து பார்த்துட்ருக்காரு. போகிறாமா வரேன். கார் எடுத்துக்கலாம் வா எடுத்துக்கலாம் வா. அஞ்சு இப்படி போட்டுருக்குங்க. இந்த சரி ஹாப்பி பர்த்டே இன்றைக்கி வச்சுட்டு போட்டுருவோம். கேக்கு இங்கே வா. இந்த இதில் என்ன கேக் வேணும் அவருக்கு? எதுவுமே வேணாமா? அங்கே இருக்கு பாரு யானை இருக்கா? யானை எடுத்து கொடுத்துட்டுமா வச்சுக்கியா? இல்லை அது மாதிரியே வச்சுருக்கேன். அது மாதிரியே வச்சுருங்க. ஓ இது இதுக்காக வச்சிருக்கீங்களா? கெட்டு போயிடாதா? இதே மாதிரி தான் இப்படியே தான் இருக்கும் கேக். அந்த மேலே வந்து இப்படி அந்த யானை இப்படி தான் இருக்கும். சரி யானையை செஞ்சு வைக்க சொல்லியிருக்கோம். அது ஒன்று வச்சுருங்க. வச்சுட்டு ஹாப்பி பர்த்டே. டேய் காலையிலே கொடுத்துட்டாங்க, அதனால் இப்போ கொடுக்க மாட்டான். ஏன்டா வச்சுது அப்படியா? சரி சாக்லேட் கொடுக்க வேணாங்க. வாடா. காலையிலேக்கு தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னா, ஒயிட் சாப்பாடு வடித்து தக்காளி மாதிரி கிரேவி மாதிரி வச்சு அதை வந்து பெரட்டி முட்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீஸாக உள்ள லேயராக கட் பண்ணி அதை வந்து ஃப்ரை பண்ணி நான் வந்து கொடுத்துருக்கேன். எனக்குமே ரொம்ப முடியல. என்னோடய வாய்ஸ் கேட்டாவே உங்களுக்கு தெரியும். நைட்டு துணி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன். மாத்திரை போட்டு சரியான டயர்டு. இப்போ எந்திரிச்சு இந்த வேலை மட்டும்தான் பார்த்துருக்கேன். எல்லாமே அவர் தான் பார்த்தாரு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தம்பியை கொண்டு போய் ஸ்கூலில் எடுத்து சாக்லேட் ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வரேன். போகலாமாங்க? ஏச்சி போய் கொடு ஓடு. செலவுக்குலாம் ஆமாம் ஆமாம். ஏய் கீழே கொட்டிடாத போ.
ஏ கை கொடுத்துட்டு வரணும். தேங்க்யூ சொல்லு. ஐயோ அங்க வீட்டில் தாத்தா இருக்காங்க, அப்பா இருக்காங்க. ஓடு ஐயட்ட கொடுத்துட்டோம். மேலே ஏறு ஓ. எங்கடா போகிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபாதர் பங்களா வந்து போயிட்டுருக்கோம். ஃபாதருக்கு கொடுக்குறதுக்காக நான் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு போகலான்னே வந்தேன். இன்னும் பார்த்தாவே தெரியும், தலை கூட சீவல் அப்படியே வந்திருக்கேன். ஃபாதர் கொடுத்துட்டாங்க. நாங்கள் சரி கிளம்பியாச்சு. இங்கே பாரு, ஹாப்பி பர்த்டே சொன்னால் தேங்க்யூ சொல்லணும். ஒன்று இப்படி இதை பார்க்கும்போது நான் சின்ன வயசில் இப்படி கேசரி கொடுத்து தலைவி வெயிட்டாக இருக்கா? மேலே ஏறு கூட்டலையா? நைட்டு ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஃபாதர் சொல்லு. செகண்ட் சூப்பர். இந்தா தேங்க்யூ ஃபாதர் சொல்லு. தேங்க்யூ. சரி. எவ்வளோ முறையாக கொடுக்குறியா? அப்படி இதுதான் ஃபஸ்ட்டு பிறந்தாங்க ஸ்கூலில். ஏன் வேலை வச்சுட்டு வர 9 கூடு. அதனால ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. வந்துட்டாங்க. ஓம்மை எம்பிட்டு வாய் பேசுகிறேன். அங்கே பாடுறா, பின்னாடி பாடுறா. ஏய் நீ எடுத்து கொடுக்க கூடாது. நம்ம டவுனுக்குள்ள போயிருந்த போது எந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டு ஷூட் எடுத்துருக்கோம். இல்லாத கலர், அவன்கிட்ட அந்த கலரே இல்லை. இதுதான் எடுத்துருக்கோம். பேண்ட்டு இந்த கலரில், ஏங்க பேண்ட்டு இந்த கலரில் எதுவுமே இல்லை. அதனால தான் இந்த பேண்ட்டுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸையும் நான் வந்து எடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் நார்மல் டிஷர்ட்டு, கோட்டு. இந்த கோட்டுக்கு தான் காசு. எவ்வளோ தெரியுமா ரேட்டு? 1715 ரூபா, டிஸ்கவுண்ட் போக 1540 ரூபா. முதல் முறையாக உனக்கு இவ்வளோ ரேட்டு போட்டு எடுக்கிறோம். ஏங்க 1200 ரூபா தான் அதிக ரேட்டே எங்களுக்கு. அப்படி தான் வரும். ஆனால் அந்த தடவை 1500 சில்லறைக்கு எடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் தம்பியோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. தம்பி ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட்டு இதெல்லாம் கொண்டு போயிருக்கான். ஏன்னா பர்த்டே செலிப்ரேஷன் வந்து வீட்டில் தான் பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறான். போகும்போது சாக்லேட்லாம் பிள்ளைகளோட சேர்ந்து மிஸ்ஸுக்கெலாம் கொடுக்க போவாங்கள்ல, அப்போதைக்கு அவங்க கூட படிக்கிற ஒரு பிள்ளைய டீச்சர் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது, நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூலுக்குலாம் போகும்போது சாக்லேட்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது இப்படி தான் அனுப்பிச்சி விடுவாங்க. டேய் வாடா, என் பையன் சொல்கிறேன்,
டேய் வாடா உன் தம்பிக்கு ஒன்று எடுத்துட்டியா அப்படின்னு சொல்கிறது. உன் தம்பிக்கு ஒன்று எடுத்துட்டியா? டீச்சர் எடுத்துக்கோங்க டீச்சர், என் பேர் டாம். அவங்க மிஸ்ஸு கேட்குறாங்க உன் நேம் என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னொரு மிஸ்ஸு பக்கத்து கிளாஸ் மிஸ்ஸு, டாம் யோஜித் அப்படின்னு அழுதுகிட்டே. அப்புறம் எல்லாருமே பர்த்டே விஷ் வந்து பண்ணாங்க. உண்மையிலே எனக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இதுக்கு நீங்கள் இவ்வளோ இதாக ஆகுறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இவன் சின்னது பண்ணாலுமே இவன் பண்ணுறது எல்லாமே நம்ம சின்ன வயசில் நம்ம பண்ணது தானே நம்ம ப்ளே பண்ணுறது, பெருசாலாம் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. அப்போல்லாம் ஆசி சாக்லேட்டு, ஏங்க ஆசி சாக்லேட் வந்து ₹1 2 கொடுப்பாங்க. 4 நாங்கள் இருக்கும்போது 4 கொடுத்தா எனக்குலாம் 4 முதல்ல 4 இருந்துச்சு, அப்புறம் 2 மாறிச்சு, அப்புறம் 1 மாறிச்சு, அப்புறம் காணாமே போயிடுச்சு அந்த சாக்லேட்லாம். அந்த சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க, வேறு எந்த சாக்லேட்லாம் வாங்கி தர மாட்டாங்க. அந்த சாக்லேட் ஒரு பாக்கெட் வாங்கினோன்னா பிறநாள் வந்து முடிஞ்சு. அப்போதைக்கெலாம் நான் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா சாக்லேட் டப்பா வந்து வந்துச்சு. அந்த ஞாபகம் இருக்கா? ஹெர்குலிஸ்னு ஏதோ தெரில, அதெல்லாம் தெரில. அந்த ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் பாக்ஸ் மாதிரி வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப காசு. அதெல்லாம் நாங்கள் அப்படியே பரிதாபமாக பார்ப்போம். அந்த இதெல்லாம் பேக்கரிலாம் அவ்வளோக்கெல்லாம் இல்லை, அப்போதைக்கெல்லாம் இருக்காது. ஆனால் இப்போ மூளைக்கு மூளை பேக்கரியாக இருக்குது. அந்த இதெல்லாம் சும்மா சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. 90s கிட்ஸுக்கு தெரியும் அதெல்லாம் எவ்வளோ இதுன்னு. மேக்ஸிமம் சாயந்தரம் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கேசரி தான் எங்கள் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. கேக்கெலாம் நான் வாங்கி வெட்டினதே கிடையாது. நான் 10th படிக்கும்போது தான் என்னோடய பர்த்டேக்கு முதலாக நான் வந்து கேக் வந்து கட் பண்ணேன். ஆனால் இங்கே வருஷம் வந்து கட் பண்ணுறேன். இந்த பிறந்தநாளுக்கு தான் வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரே சொன்னார், வேணாம் எதுக்கு பெரியலாகிட்டோம், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துருச்சு, இன்னும் நம்ம எதுக்கு கட் பண்ணிக்கிட்டு அப்படின்லாம் சொன்னார். என்ன நான் சொல்ல தெரியல, அப்புறம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என் பையனுக்கு வந்து விஷ் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து கிளாப் பண்ணாங்க. நம்மளுக்கு நடந்தது தான், இருந்தாலும் அதை நம்ம பார்க்கும்போது இவர் பார்த்துட்டே இருந்தார். வாயா இன்னும் நம்ம பிள்ளை நம்ம கைக்குள்ளேயே இருக்குன்னு நம்ம நினைக்க முடியாதுல்ல. அவையிட பார்த்து வளர்றான், அது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம கைக்குள்ளேயே இருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அது தப்பு. வா போகலாம். நம்ம நின்று பார்த்துட்டே இருக்கோம், ஸ்கூலில் நின்று பார்த்துட்டே இருக்கோம். அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எங்கே போகிறான், யாருக்கு கொடுக்குறான், எல்லாரும் ரெண்டு எப்படி பேசுகிறாங்க, நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் தான் இவர்கிட்ட சொல்லிடுவாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். அப்புறம் ஆயாவே கூட்டிகிட்டு வந்தோம் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல், என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் ஒரு விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தம்பியோட பர்த்டே விலாக்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம் போயிருந்ததுக்கு டப்பிங் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு வேறு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கா, அதனால் உடம்பும் சரியில்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா, அதனால தொண்டை மாறதுக்குள்ளாட்டி நான் போய் அந்த டப்பிங்கை வந்து முடிச்சிடுறேன். இந்த விலாகத்தோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பாய்.